ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, லாஸ்ட் வீடியோல பிளாசம் லாண்ட்ரிய நான் எப்படி செட் பண்ணேன் அப்படிங்கறத உங்களுக்கு டீடைலா சொல்லியிருந்தேன். அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரியில எப்படி வாஷிங் சர்வீஸ நம்ம ஆட் பண்ணோம் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைல்டா நான் சொல்ல போறேன். அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரியில பிராக்டிக்கலான டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்ல என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அயனிங் சர்வீஸுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை, வாஷிங் சர்வீஸ்க்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை, அதே போல எப்படி மார்க்கெட்டிங் நம்ம பண்ணணும், எப்படி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பண்ணணும், நம்ம லாண்ட்ரி பிசினஸ்க்கு என்னென்ன மிஷினரிஸ்லாம் நமக்கு தேவைப்படும், எவ்வளவு மேன் பவர் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் எடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீடைலா தெரிஞ்சுக்கிட்டு உங்க லாண்ட்ரி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மக்களே, லாஸ்ட் வீடியோல பார்ட் டைமா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்து எப்படி ஃபுல் ஃபிளட்ஜா பிளாசம் லாண்ட்ரின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கறதுக்கான டீடைல் வீடியோ நான் போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க நான் ஐ பட்டன்ல பின் பண்ணி வைக்கிறேன், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம எப்படி பிளாசம் லாண்ட்ரியில வாஷிங் சர்வீஸ் ஆட் பண்ணோம் அப்படிங்கறத நான் டீடைல்டா நம்ம எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அல்லாவோட கிருபையில 2018 பிளாசம் லாண்ட்ரின்னு ஒரு லாண்ட்ரி சர்வீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அந்த சர்வீஸ்ல என்ன சர்வீஸ் நம்ம கஸ்டமர் கொடுத்தோம் அப்படின்னா, வெறும் அயனிங் சர்வீஸ், அதுவும் ஸ்டீம் அயனிங் சர்வீஸ் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். அதை நம்ம செஞ்சு கொடுக்குற சர்வீஸ் வந்து கஸ்டமருக்கு அல்லாவோட கிருபையில பிடிக்க போய் கஸ்டமரா கேட்கறாங்க, இந்த மாதிரி வாஷிங் சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்களா, அவங்கள பண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கறது கேட்கறாங்க. கேட்ட உடனே நம்மளும் அல்லாவோட கிருபையில யோசிக்கிறோம், நமக்கும் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் அனுபவம் இருக்கே, வாஷிங் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறோம். என்ன ஒரு ஸ்ட்ரகிள் அந்த இடத்துல அப்படின்னா, நம்ம கிட்ட வாஷிங் பண்ணி கொடுக்குற மாதிரி தண்ணி ஃபெசிலிட்டிஸோட இடம் கிடையாது. இடம் இல்லாத சூழ்நிலையில ஒரே கவலை ஆயிடுச்சு, என்னடா பண்ணலாம், என்னடா செய்யலாம். அல்லாவோட கிருபையில மனசுல தோணுது, நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்கலாம், நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட போய் பேசுறோம், இந்த மாதிரி நான் வந்து லாண்ட்ரி வாஷிங் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன், இது என்ன செய்யலாம்ங்கிறத யோசனை கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, என்கிட்டயே சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்கே, நீங்க அதுல வந்து பேக் சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம், எப்ப நீங்க கொஞ்சம் ஃபுல் நல்லா பிக்கப் ஆனதுக்கு அப்புறம் தனியா ஒரு இடம் பிடிச்சு போற வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க. எனக்கு அல்லாவோட கிருபையில பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு. அல்லாவோட கிருபையில ஒரு வாஷிங் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம் ஆயிடுச்சு. உடனே நம்ம என்ன செய்யறோம், அந்த நம்ம லாண்ட்ரி சர்வீஸ்ல வாஷிங் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ கஸ்டமர்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, நான் வாஷிங்கும் பண்ணி கொடுக்குறோம். கொஞ்சம் நாள் ஆகுது, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாமே, எப்படிலாம் நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கும் போது, நம்ம ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதனால ஹோட்டல்ல கெஸ்ட் லாண்ட்ரி கொடுப்பாங்க, அன்னைக்கு வாஷ் பண்ணி கொடுக்குற மாதிரி கெஸ்ட் லாண்ட்ரி கொடுப்பாங்க. இந்த அடிப்படையில நம்ம வந்து தஞ்சாவூர்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் சர்ச் பண்றோம். அதுல ஒரு 3 ஸ்டார் ப்ராப்பர்ட்டியில வந்து நம்ம போய் என்கொயரி பண்ணி கேட்கறோம், நாங்க கெஸ்ட் லாண்ட்ரி பண்ணி கொடுக்கலாமான்னு. அல்லாவோட கிருபையில அவங்களும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. உடனே நம்ம என்ன செய்யணும், அவங்கள்ட்டையும் கெஸ்ட் லாண்ட்ரி வாங்கி பண்ணி கொடுக்குறோம். என்ன அடுத்த ஸ்டெப் நம்ம நகரத்துக்கு இருக்கும் போது ஒரு பிரேக் டவுன் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, கொரோனா லாக்டவுன் பண்றாங்க. என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லா லாண்ட்ரியே வந்து நம்ம க்ளோஸ் பண்ற சூழ்நிலை. ஏன்னா கவர்மெண்டோட ஆர்டர் நம்ம அதை மதிச்சுதான் ஆகணும். அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், லாண்ட்ரி சர்வீஸ் நம்ம பண்ணாம க்ளோஸ் பண்ணியாச்சு. கொரோனா லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க, இந்த மாதிரி நீங்க எல்லாம் ஓபன் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் பண்ண எல்லாத்தையுமே தெரியும். அது மாதிரி அடிப்படையில நம்மளும் ஓப்பன் பண்றோம். ஓப்பன் பண்ணும்போது நம்ம பண்ணி கொடுத்த அந்த த்ரீ ஸ்டார் ப்ராப்பர்ட்டி ஹோட்டல்ல இருந்து நம்ம கால் வருது, இந்த மாதிரி ஒரு பில் பெண்டிங் இருக்கு, நீங்க வந்து பேமெண்ட் வாங்கிக்கோங்க. நாங்களே மறந்துட்டோம், இந்த மாதிரி பெண்டிங் கொடுத்தோமா, நீங்க மறந்தாச்சு. அப்போ அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி கொடுத்தாங்க. இது வந்து அவங்களோட நல்ல லாயல்ட்டிய வந்து அந்த சிச்சுவேஷன் நான் உணர்ந்தேன். இன்ன வரைக்கும் எப்போ 2019 இருந்து டில் 2025 வரைக்கும் அவங்க கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்ல நம்ம லாண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நிறைய ஹோட்டல் அப்ரோச் பண்ண ஒரு 4-5 ஹோட்டல்ல நம்ம கெஸ்ட் லாண்ட்ரி எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப என்ன ஆகுது, அப்ப அந்த இடத்துல ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. என்ன அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்டு கொடுத்த இடம் நமக்கு சரியா பத்தாத சூழ்நிலை வந்துருது. அப்ப என்ன செய்யறோம் அப்படின்னு நம்ம சொந்தமாவே ஒரு இடத்த ரெண்ட்டுக்கு பிடிச்சு அந்த இடத்துல
ஃபுல் ஃபிளெஜ்டான பிளாசம் லாண்ட்ரியோட வாஷிங் சர்வீஸை நம்ம ஃபுல்லாவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து எல்லா டைப் ஆஃப் ஆன சர்வீஸும் நம்ம பிளாசம் லாண்ட்ரில கொடுக்குறோம். ஐனிங் சர்வீஸ், ஸ்டீம் ஐனிங் சர்வீஸ் கொடுக்குறோம், வாஷிங் சர்வீஸ் கொடுக்குறோம், அதே போல ஸ்டார்ட் வாஷிங் சர்வீஸ் கொடுக்குறோம், அதே போல ட்ரை கிளீனிங் சர்வீஸும் கொடுக்குறோம். நம்ம தஞ்சாவூர்ல நம்ம பிளாசம் லாண்ட்ரில இந்த 4 சர்வீஸுமே நம்ம கஸ்டமருக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நான் எதை பத்தி சொல்ல போறேன்னா, எப்படி இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன், எதுக்காக ஆரம்பிச்சேன், அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல டீடைல்டா நான் சொல்றேன். யார் யாரெல்லாம் லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ நான் போட்டிருந்த இந்த 3 வீடியோவும் கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு அதுல வந்து ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். நீங்களும் ஒரு லாண்ட்ரி பிசினஸ் எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்குவீங்க. அதனால யார் யாரெல்லாம் லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம லாண்ட்ரி ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.